வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு ப்ராப்ளமோட உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னு முதல்ல எழுதணும். ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னதுன்னா, முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற அப்சர்வேஷன்ஸை நம்ம ஆர்டராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒவ்வொரு கிளாஸஸ்க்குமே எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். உங்களுக்கு ப்ராப்ளம் போடும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்துடலாம். எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ப்ரொடியூஸ்ட் பை சார்ட்டிங் அப்சர்வேஷன்ஸ் இன்டு கிளாஸஸ் அண்ட் ஷோவிங் தேர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அக்கரன்ஸ் இன் ஈச் கிளாஸ். ஸோ இந்த அப்சர்வேஷன்ஸ்லாம் கிளாஸாக பிரித்து ஒவ்வொரு கிளாஸ்லேயும் அந்த அப்சர்வேஷன்ஸ் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அதோடய ஃப்ரீக்வன்சி நம்ம ஷோ பண்ணுறது தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கஸ்டமர்ஸ் ஹூ ஹாவ் பர்ச்சேஸ்ட் எ பர்டிகுலர் ப்ராடக்ட் ரேட்டட் த யூசபிலிட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஆன் எ 10-point ஸ்கேல். 10-point ஸ்கேல்லாம் என்னதுன்னா 1லேருந்து 10 வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டை எத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரேஞ்சிங் ஃப்ரம் 1 to 10. ஸோ ஒரு வாட்டி வாங்கினாங்கன்னா புவர்னு அர்த்தம், 10 வாட்டி வாங்கினா எக்ஸலண்ட்னு அர்த்தம். ஸோ அதுமாதிரி அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்சர்வேஷன்ஸை நம்ம பயன்படுத்தி கன்ஸ்ட்ரக்ட் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் த அபோவ் டேட்டா. சரி, ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ணோம்னா, ஐடென்டிஃபை ஆல் த பாசிபிள் ரேட்டிங்ஸ். என்னென்ன பாசிபிள் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸில் பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அதை எடுத்து ஆர்டராக எழுதிப்போம். இப்போ க்ரியேட் த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ரேட்டிங்ஸ் தானே, அந்த ரேட்டிங்ஸ் எடுத்து இங்கே ஆர்டராக எழுதிக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டைம் எத்தனை பேர்லாம் வாங்கியிருக்காங்க, 1 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், ஒரே ஒரு வாட்டி தான் 1 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி 1. நெக்ஸ்ட் 2 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 1 இந்த ரோவில் இல்லை, இங்கே ஒரு 2 இருக்குது, அவ்வளோதான், 2 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட் 3 எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 1 2 3 4 5 6. நெக்ஸ்ட் 4 எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 1 தான். நெக்ஸ்ட் 5 எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கு, 1 2. ஸோ 2 5 தான் இருக்குது. நெக்ஸ்ட் 6 எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கு, இதில் 6 இல்லை, இதில் 6 இல்லை, இங்கே ஒரு 6 இருக்குது, இங்கே ஒரு 6 இருக்குது. ஸோ டோட்டலாக 2 6 இருக்குது. நெக்ஸ்ட் 7 எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கு, 1 2 3 4 5 7s. நெக்ஸ்ட் 8 எத்தனை ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், 1 2 3. ஸோ 3 8s. நெக்ஸ்ட் 9 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, 1 2. கரெக்டுங்களா, 1 2. ஓகே. 10 எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, ஒரே ஒரு 10 தான் இருக்குது. இப்போது மொத்தம் எத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ரோல் 5 இருக்குது டோட்டலாக, அப்போனா 5 rows 25 வேல்யூஸ் இருக்கும் இதில், ஓகேங்களா. 1 + 2 3 3 + 6 9 10 11 12 13 14 19 20 21 22 23 24 25 வந்துச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எழுதிட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். இத்தனை அப்சர்வேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க ரேட்டிங்ஸ் கொடுத்துருவாங்க, அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருவாங்க, அது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, ஓகேங்களா, அதை நம்ம ஃப்ரீக்வன்சி எழுதுவோம். இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னு எழுதணும். ஸ்டெப் 1 அதோடைய அப்சர்வேஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸ்டெப் 2 ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி அந்த அப்சர்வேஷன்ஸ் ஆர்டராக எழுதிட்டு எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்குன்னு ஃப்ரீக்வன்சியில் நம்ம மார்க் பண்ணோம்னா அதுதான் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.